வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4. ஷோ தட் இதில் 2 கொஸ்டின் இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின், ஷோ தட் இன் an inclined plane angle of friction is equal to angle of repose. இந்த கொஸ்டின் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்குது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். இப்போ இந்த டயக்ராமை வச்சு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன், ரைட்? இன்க்ளைன்டு பிளேன்னா என்னது? சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு பிளேனுக்கு பேர் தான் வந்து என்னது? இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இந்த இடத்துல இந்த பொசிஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் இப்படி ஒரு பொசிஷனில் இருந்துச்சுன்னா அதோட வெயிட் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு mg இந்த டைரெக்ஷனில் தான் என்ன செய்யும், செயல்படும். ஸோ இந்த mgயை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ ஒன் இஸ் mg காஸ் தீட்டா, அனதர் ஒன் இஸ் mg சைன் தீட்டா. ஸோ இன்க்ளைன்டு பிளேனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி 2 காம்பனண்ட்டாக பிரிக்கணும். பிரித்தாதான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அதே நேரத்தில் ஆப்ஜெக்ட் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் செயல்படும். ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ. அண்ட் வெயிட்டுக்கு ஈக்குவலாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஜென்ரலாக செயல்படும். இதுதான் mg அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன செய்யும், செயல்படும். ஆனால் இது இன்க்ளைன்டு பிளேனாக இருக்கிறதுனால அது mg காஸ் தீட்டாவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை தான் இங்கே மேலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த தேரி பார்ட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன விஷயந்தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். n அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mg காஸ் தீட்டா. n is equal to mg cos theta. அப்போ அதே நேரத்தில் f of s எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mg sin theta. ஓகேவா? பட் அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி இந்த f of s இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மியூ ஆஃப் எஸ் இன்ட்டு என்னுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கிட்டு இந்த மியூ ஆஃப் எஸ் என்ன எடுத்துக்கிட்டு இதில் என்னுக்கு பதிலாக இப்போ நம்ம டிரைவ் பண்ண இந்த வேல்யூவை என்ன செய்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ அது என்னவாக மாறிடுது? மியூ ஆஃப் எஸ் mg காஸ் தீட்டா. இப்போ பாருங்கள், 3.35ம் 3.36 ரெண்டுமே எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ தான், ரைட்? ஒன்று வந்து பிக்சர்லேருந்து டிரைவ் பண்ணது டைரெக்டாக, இன்னொன்று வந்து அதோட ஃபார்முலா இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணி வச்சுருப்போம், அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி அதில் என்னுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி டிரைவ் பண்ணது. இப்போ அந்த 2 வேல்யூவையும் என்ன செய்யலாம், ஈக்குவேட் பண்ணலாம், ரைட்? இப்போ பாருங்கள், நான் ஈக்குவேட் பண்ணுறேன். mg ரைட் mg sin theta ஈக்குவல் டு மியூ ஆஃப் எஸ் mg காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ mgயும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இந்த காஸ் தீட்டா அடுத்த சைடு வந்துச்சுன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு மியூ ஆஃப் எஸ். சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை என்னென்னு எழுதலாம்? டேன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அந்த 2 ஸ்டெப்பு இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, thus the angle of repose is same as angle of friction. ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் எழுதி முடிச்சுருங்க, போதும். ஸோ படம் கண்டிப்பாக வரையணும். 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம், பிக்சரில் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள், அதோட ஏரோ மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் அதோட டைரெக்ஷன் என்ன, அண்ட் mg sin தீட்டானா அதோட டைரெக்ஷன் என்ன,
அண்ட் எம்ஜியோட டைரக்ஷன் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏரோ மார்க் கரெக்டாக நீங்கள் போடலை அப்படின்னா மார்க் குறைப்பாங்க. டயக்ராம் முக்கியம், அதில் ஏரோ மார்க் முக்கியம், இந்த டெரிவேஷன் பார்ட் எல்லாமே முக்கியம், அண்ட் இந்த லாஸ்ட் லைனும் முக்கியம். இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் எழுதுனா போதும். இந்த இன்ட்ரோடக்ஷனும் கண்டிப்பாக என்ன செய்யணும், எழுதணும். அது எழுதலை அப்படின்னாலும் என்ன செய்வாங்க, மார்க் குறைப்பாங்க. தேங்க்யூ.